ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே தக்காளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கணும். இப்போது மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், காரம் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும் குழம்பு. வேறு எதுவுமே கிடையாதுங்க. உப்பு போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கட்டியாகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க குழம்பு. ஏன்னா நான் எடுத்துருக்கிற மீன் வந்து கவலை மீன் தான். உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, பேர் தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் வந்து இந்த மீனை கவலை மீன் சொல்லுவாங்க. அந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். கெட்டியாக வைக்காதீங்க. இப்போ நான் வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுவும் சிலிண்டரில் தான் வைக்க போகிறேன். விறகு அடுப்பில் வைக்கல, நான் சிலிண்டர்லேயும் வைக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் கடலை எண்ணெயே ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பு சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த குழம்பு எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். நான் வந்து பூண்டுலாம் சேர்க்கறதில்ல. எனக்கு இந்த குழம்புல வந்து பூண்டு சேர்க்கறது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கங்க. அது மாதிரி தக்காளி வந்து வதக்க வேண்டாம். நீங்கள் இது மாதிரி கரைச்சி வச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து தாளித்து செய்கிறாங்க. அது எனக்கு பிடிக்காது. நான் கரைச்சி வச்சு தான் நான் எப்போதுமே செய்வேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மீன் போட போகிறோம். அப்படியே ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான் குழம்பே. வேறு எதுவுமே நம்ம செய்ய போகிறதே கிடையாது. உண்மையாகவே இந்த குழம்பு டேஸ்டியாகவே இருக்கும். எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். இப்போ பாருங்கள், கரைசல் எடுத்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான். மூடி போட்டு மூடுங்க. பொங்கி கீழே விழாமல் பார்த்துக்கங்க. அவ்வளோதான். மீன் பிடிக்காதவங்களே இந்த மீன் குழம்ப சாப்பிடுவீங்க. ஆமாம். எனக்கே மீன் குழம்பு பிடிக்காது. நான் சட்டியில் வச்சா சாப்பிடுவேன். ஆமாங்க, அதனால் நீங்கள் சட்டியிலே வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் மீன் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக குழம்புலாம் கொதித்து முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ண போகிற நேரத்தில் தான் நம்ம மீன் போடணும். அதுவும் சிம்மில் வச்சு போடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். பாருங்கள், மீன் போட்டாச்சு. மீன் பொறுமையாக போடுங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம சட்டியில் வைக்கிறதுனால கொதிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க. பாருங்கள், உடையாமல் அழகாக கிண்டி விடுங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இது வந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்டா எந்த குழம்புமே அவ்வளோவா டேஸ்டி இருக்காது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு